பிறர் என்ன பண்ணலாம் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. பிறர் நம்மளை என்ன பண்ணிட போறாங்க, பிறர் என்ன தீங்கு செஞ்சிட போறாங்க. நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிறதுனால அவர் சித்தமில்லாமல் உன் தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே விடாதுன்னு சொன்னா நீ ஏன் பயப்படுகிறாய் மகனே? நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உனக்கு வரல. எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அடைச்ச தேவனுக்கு தெரியும் நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு. ஒருவேளை உங்க பாதையில சில வாதை இருக்கு, சில குழப்பம் இருக்கு, சில பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஸ்பெஷலா வந்துருச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாருக்கும் வர்றதுதான் வந்திருக்கு. தேவன் சொல்றாரு, அதிலே தேவன் உனக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த சோதனையிலே தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சோதனைகளை மாத்திரம் பெரிதா எண்ணாதிருங்கள். நீ விசுவாசித்தால் இந்த சோதனையை நீ வெற்றி காண்கிற ஒரு நாளாய் இந்த நாள் மாறும்.